இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மோடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது நீங்களோ அல்லது நானோ சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு சில விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், சமீப காலங்களில் சுமார் ஒரு 10 வருடங்கள் நீங்கள் இந்திய அரசியலை எடுத்து பார்த்தால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மோடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது நீங்களோ அல்லது நானோ சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு சில விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், சமீப காலங்களில் சுமார் ஒரு 10 வருடங்கள் நீங்கள் இந்திய அரசியலை எடுத்து பார்த்தால் இவ்வளவு வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி ஆம் ஆத்மி மாதிரி வேற ஏதாவது கட்சி இருக்குமானா கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. 2020 டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் 62 இடங்கள், அதாவது 85 இடங்களில் 62 இடங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பாஜகவிற்கு 8 இடங்கள் கிடைத்தது. 2015 கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 சீட்டு குறைவா இருக்கலாம். ஆனால் நீங்க புல்வாமா, பாலகோட், மோடியினுடைய பொய்கள் இவற்றையெல்லாம் உடைத்து நொறுக்கி 62 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது என்றால் அது இமாலய வெற்றி, யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. ஒன்று, இன்றைக்கு இந்தியாவிலேயே காங்கிரஸ் 3 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது. அதன் பிறகு மிகப்பெரிய கட்சி என்றால் ஆம் ஆத்மி தான். 2 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது. இதுல இன்னொரு செய்தி, இந்துத்துவாவுடைய சங்க பரிவாரங்களுடைய சோதனை கூடம் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி வாங்கி இருக்கக்கூடிய சதவீதம், வாக்கு விகிதம் எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 14%. 5 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இன்றைக்கு குஜராத்தில் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய இடத்துல போய் அவர்களை அடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறது. போதாக்குறைக்கு இப்ப சமீபத்துல காந்தி நகரில் நடைபெற்ற முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல், அந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய இடத்துல 44 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றது. 2 இடத்துல காங்கிரஸ், 1 இடத்துல ஆம் ஆத்மி. இப்ப காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டு சேர்ந்து குஜராத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கான சக்தியாக வளர்ந்து வருகிறது. இது பாஜகவிற்கு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா எல்லா இடத்துல தோத்தாலும் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்ல போய் திரும்ப அங்கிருந்து இங்க வர்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய இடத்திலேயே ஆம் ஆத்மி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டுவது என்பது RSSக்கோ மோடிக்கோ அமித்ஷாவிற்கோ சற்றும் பிடிக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடிக்கோ பாஜகவிற்கோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்பது இந்தியாவில் தேவையில்லை. சிங்கிள் பார்ட்டி, அதாவது தனி கட்சி இந்தியாவில் இருந்தால், ஒற்றை கட்சி ஆட்சியில் இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பவர்கள். அதனாலதான் நீங்க 2014 ஆட்சி பொறுப்பு வந்தது, அமித்ஷா போற இடம் பூரா வட சுட்டு இருந்தார். எப்படி? காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். அதனால இவர்களை எதிர்க்கக்கூடிய, இவர்களுடைய இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக எந்தெந்த சக்திகள் எல்லாம், அது கட்சி ஆகட்டும் தனிநபர் ஆகட்டும், இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வலுவாக வளர்ந்து வருகிறது என்றால் அவர்களுக்கு சிறை உறுதி என்பதை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஞாபகமூட்டி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன செய்தியை நான் சொல்றேன். நேற்று வந்த செய்தி, அதாவது ஊடகங்கள் யாரும் விவாதத்திற்கு உட்படுத்தாத செய்தி, யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. அதாவது மார்ச் 16 ஒரு வழக்கில் ஒரு நபர் விடுதலை செய்யப்படுகிறார். மன்னிக்கவும், விடுதலை பிணை கிடைக்குது. யார் அப்படின்னா, பீமா கோரகன் என்று சொல்லக்கூடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஷோமா சென் என்று சொல்லக்கூடிய நாக்பூரை சார்ந்த பல்கலைக்கழக ஆசிரியை. இவர் எப்போது கைது செய்யப்படுகிறார் என்றால்
2018 ஜூன்ல இவர் கைது செய்யப்படுகிறார். இவருக்கு ஏராளமான வியாதி, ஏன்னா ஒரு 65 வயது பெண்மணி இவர்கள். ஏராளமான வியாதிகள் இருக்கிறது. இந்த வியாதிகளை எல்லாம் காரணம் காட்டி எனக்கு பிணை வழங்குங்கள் என்று கீழ்கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போகாத இடமே இல்லை. ஆனால் கடந்து போன மார்ச் 16ஆம் தேதி இவருக்கு பிணை வழங்கி இருக்கிறார்கள். எப்படி வழங்கி இருக்கிறார்கள்? என்னையே அந்த பிணை எதிர்க்கல. என்னையே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவங்கள நீங்க விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, 6 வருஷம் சிறையில இருந்தாங்க இல்லையா, அவங்கள விட்டுறலாம் அப்படின்னு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 6 வருடம் எந்த குற்றமும் செய்யாமல் இருந்த ஒரு நபரை சிறையிலேயே தள்ளி அவருடைய பாதி வாழ்க்கையை இல்லாமலாக்க முடியும் என்பதை என்னையே நிரூபித்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறோம்ங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், 31ஆம் தேதி நாடெங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருக்கிறது. இந்தியா கூட்டணி அதுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுதுன்னு சொல்றது. இப்ப பிணை கிடைத்து விடுமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படின்னா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒருவேளை பிணை கிடைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் இப்போது இருப்பதை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தவராக அவர் மக்களால் கொண்டாடப்படுவார். அதை பாஜக ஒருபோதும் விரும்பாது. ஏனென்றால் இப்போது உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படியே பாஜகவிற்கு வடக்கில் பல மாநிலங்களில் பெரும் தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. எப்படி போனாலும் பாஜகவிற்கு 100 இடங்கள் கூட கிடைக்காது என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஊடகங்களில் வெளிவர துவங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் எல்லோரையும் தூக்கி உள்ள போட, இப்ப பாருங்க, பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மி முதல்வர், பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வர் இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு செய்திகள் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்துல பல பேர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சிறையில் அடைப்பது என்பது இவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வெளியே இருந்தால் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும், தங்களுடைய சித்தாந்தத்துக்கே பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறத இவங்க நம்புறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு 6 வருடம் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை ஷோமா சென் என்று சொல்லக்கூடிய நபரை சர்வசாதாரணமாக உள்ள போட்டுட்டு கடைசியில சொல்றாங்க, நீங்க பிணை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 6 வருஷம் தான் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்தியாவுடைய சட்ட ஒழுங்கு போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்குன்னா நாளைக்கு நீங்களோ நானாகவும் இருக்கலாம். இதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர்கள் தொடர்ந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுடைய லட்சியம் என்பது இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்க வேண்டும், அது பாஜக தான் இருக்க வேண்டும், மற்ற எந்த கட்சியும் இங்கே வளரவிடக் கூடாது என்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பலமே அதனுடைய பன்முகத்தன்மை என்பது. அதை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். நாம் எப்படி தடுக்கப் போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.